நமஸ்காரம். ஒரு ஆறு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல ஐப்பசி கார்த்திகை மாதமாக இருந்தால் மழை அதிகம் பெய்து நிறையவே தண்ணீர் ஓடும். அப்படி மாதங்கள் மாறி வைகாசி ஆனி வருமானால் தேக்கமாக ஒரு சில இடங்களில் தண்ணீர் இருக்கும், வேகமாக ஓடாது, ஏதோ ஓடிக்கொண்டிருக்கும். அது நதிதான். இருந்தாலும் தண்ணீர் குறைய குறைய, ஓட்டம் குறைய குறைய என்னாகும்? அழுக்கெல்லாம் திரடும். பார்த்தாலே அழுக்கு கரையோரம் ஒதுங்கி ஆங்காங்கு திட்டு திட்டாக இருப்பது, நமக்கு அது பார்க்கும் போதே இறங்கலாமா குளிக்கலாமா என்று தோண்டிவிடும். ஓடும் தண்ணீருக்கும் அதே நதியில் தண்ணீர் வற்றி அது கொஞ்சமாக இருப்பதற்கும் இந்த வேறுபாடு உள்ளது. நதி வேகேன சுத்தியத்தின்னு சொல்லுவார்கள். நதியினுடைய ஓட்டம் இருக்க இருக்கத்தான் அழுக்குகளை அது அடித்துக் கொண்டே போகும். அப்போதும் அழுக்கு உண்டு. ஆனால் ஓட்டம் குறைந்தவுடன் அந்த அழுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். அதை அடித்துக் கொண்டு போகிற அளவுக்கு தண்ணீரோ ஓட்டமோ இல்லை. இது கண்ணுக்கூடாக நாம பார்க்கிறோம். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, வேலை பார்க்கும் இடமோ ஒரு தொண்டு செய்யும் இடமோ எதுவும் இருக்கட்டும், அதில் நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து வேகமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிறுவனமாக இருந்தால் கூட டெவலப்மெண்ட் வேண்டும். இருக்கிறபடிக்கே ஓட்டிக்கொண்டிருப்போமே என்று சொல்ல போனால் நதி வேகமாக ஓடவில்லைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், ரேஸ் ஓடவில்லை என்றால் நின்று கொண்டிருக்கிறோம்னு பொருள் அல்ல, தோற்று விட்டோம்னு பொருள். ரேஸ்னா ஓடினால்தான். அதே போலத்தான் எங்கேயுமே ஆக்கப்பூர்வமான சில செயல்கள், தொண்டுகள் அடுத்தடுத்து நடத்தப்பட வேண்டும். ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கிறது என்றால் அதில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வேண்டுமானால் கூட அடுத்தடுத்து சில ப்ராஜெக்டுகள் நடந்தே ஆக வேண்டும். அது கம்பெனியாக இருந்தால் ப்ராஃபிட்டுக்காக, தொண்டு நிறுவனமாக இருந்தால் தொண்டுக்காக, எதுவும் இருக்கட்டும். நாம் தொண்டுதானே செய்கிறோம்ங்கிறதுக்காக தேங்கி நிற்க முடியாது. வேகமாக செய்தால்தான் அழுக்கு ஓடும். எங்குமே அழுக்கு இல்லாமல் இருக்காது. மனிதன் இருந்தால் தவறு இல்லாத இருப்போமா? அந்த தவறுகள் எல்லாம் செய்யும் நிறைய நல்லதுகள் அவற்றுக்குள் ஓரளவு சரிப்படுத்தப்படும், அடித்துக் கொண்டு போகப்படும். தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கக்கூடாது, தவறுதான். எப்போது அந்த தவறு தள்ளி கொண்டு போகும்? வீட்டில் ஒரு கல்யாணம் வருகிறது, இல்லை யாருக்கும் உடம்பு சரியில்லை, அப்ப தூக்கம் வருமா? எனக்கு இத்தனைக்கும் தேவையில்லாத நேரத்தில் தூங்குபவன் தான். ஆனாலும் அந்த ஒரு நேரம் வரும்போது தூக்கம் அடித்து போகிறது. அதைத்தான் சொன்னேன், இந்த குற்றங்கள் எல்லாம் காணாமல் போகும். கண்ட கண்ட நேரத்துக்கு பசிக்கிறது, சாப்பிட தோன்றுகிறது, தப்புதான். உண்டு சாப்பிட்டால் அடுத்த வேளை வரை சரியாக இருக்க வேண்டும். இல்லை ஏதோ பசிக்கிறதுனால் இதே கல்யாணம் வரட்டும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருக்கட்டும், பசி தெரியுமா, ஓடுவோம். அந்த அழுக்கு அடித்து போகும். இது போலத்தான் நல்ல நல்ல ப்ராஜெக்டுகள், நல்ல நல்ல தொண்டுகள், அதை செய்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய அழுக்குகள் எல்லாம் ஓடும், சுத்தமாகும், நம்மளே அது திருத்தும். ஆனால் அப்படி வேண்டுமானால், அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்க வேண்டுமானால் அதற்கு முக்கியமா ரெண்டு தேவை. ஒன்று, நல்ல இலக்கு, லட்சியம் வேண்டும், உயர்ந்த லட்சியம். இரண்டு,
அந்த லட்சியத்துக்காக உழைக்கிறோம், நமக்காக இல்லை என்று தன்னலமற்று உழைக்கக்கூடியவர்கள் வேண்டும். ரெண்டு பேருக்கு வேண்டும், இலக்கும் வேண்டும். நாங்கள் உழைக்கிறோம் 10 பேர் சேர்ந்து விட்டு இலக்கே இல்லை என்றால் லாபம் இல்லை. இலக்கு இருக்கிறது, ஆனால் அதற்காக ஓடக்கூடிய 4 பேர் இல்லை என்றால் காரியம் நடக்காது. உயர்ந்த இலக்கு இருக்க வேண்டும், அந்த இலக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். வெறுமனே வாழ்வதே இலக்கு, ஏதோ இது தவறு அது தவறு என்பது மட்டும் தோணுகிறது. அந்த குற்றம், அதை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்துவோம், வாஸ்தவம் அது செய்ய வேண்டும். ஆனால் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்யும் போது குற்றத்தை பார்த்து களைய வேண்டும். குற்றம் களைவது என்பதே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஆக வேண்டுமானால் அது போலீஸுக்கு இருக்கலாம். எங்கு தப்புன்னு கணக்கு ஆய்வாளர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு இருக்கலாம். அவர்கள் அதற்கென்று பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள். நாம் அப்படி இல்லை, ஆக்கப்பூர்வமா செய்வதற்குத்தான் இருக்கிறோம். அதுதான் நதி ஓடுகிறா போலே. அது செய்யும் போது நடுநடுவே இருக்கிற குற்றங்கள் கண்டுபிடித்து களையப்பட வேண்டும். ஸ்டாக்னேஷன் சொல்ல போனால் அது குற்றம். அது அப்புறம் எந்த நன்மையும் ஏற்படுத்தாது. அதனால் அது தொண்டோ லாபத்துக்கோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்குக்காக உழைக்கிறோம் என்று 4 பேர் தங்களை மறந்து உழைப்பதாக இருக்க வேண்டும். இது ரெண்டு, இது எது இல்லை என்றாலுமே ஸ்டாக்னேஷன் தான். இருந்தால் என்னாகும்? ஒவ்வொருத்தருடைய அழுக்கும் வெளியிலே தெரிய ஆரம்பிக்கும். நதி ஓடாவிட்டால் அழுக்கு வெளியே தெரியுமே, ஓடினால் தானே அழுக்கு தெரியாது. அதே போலத்தான் இங்கேயும் இதை உணர்ந்து இலக்கையும் வைக்க வேண்டும், அதற்காக உழைக்கவும் வேண்டும். அது தன்னலமற்றும் இருக்க வேண்டும். இருந்தால் நதி வேகமாக ஓடுகிறது, எல்லா நன்மைகளும் ஏற்படும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.